சுபானகம் மக்களே. ஸோ நீங்கள்லாம் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம், ஒயில்ட் கார்டு இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா? ஒயில்ட் கார்டு எத்தனை பேர் இந்த வாரம் உள்ள போவாங்க? அப்படி ஒருவேளை ஒயில்ட் கார்டில் பழைய போட்டியாளர்கள் போனால் யார் யார் போவாங்க? சீசன் 6 சேர்ந்த தனலட்சுமி வருவாங்களா? சீசன் 7 சேர்ந்த மாயா தினேஷ்லாம் வருவாங்களா? சீசன் 8 சேர்ந்த ரயான் அவர்கள் ராணவலாம் வருவாங்களான்னு சொல்லிட்டு காலையிலிருந்து பல கொஸ்டின் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நானும் கூட. ஏன்னா நான் தான் கிளப்பி விட்டேன் இந்த விஷயத்த. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஒயில்ட் கார்டு இந்த வாரம் உள்ள போக போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ நீ பேசுறதே சரியில்லை ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதே எதுக்குன்னா, இன்னைக்கு ஷூட்ல தான் ஒயில்ட் கார்டை உள்ள அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. முக்கியமா ஒரு கப்புல வந்து உள்ள அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஷூட்ல அனுப்புனா நாளைக்கு நமக்கு வந்து லைவ்ல வரும், ஓகேவா? ஸோ அதனால நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஏதாச்சும் அப்டேட் வருமான்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. எப்படி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இந்த வாரம் ஒயில்ட் கார்டே உள்ள போகலன்னு சொல்றாங்க. என்ன ப்ரோ சொல்ற நீ? போ ப்ரோ, இந்த வாரம் நாங்கள் ஒயில்ட் கார்டை நம்பி தான் இருந்தோம், நீ என்ன ப்ரோ இப்படி பேசிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அதே நம்பிக்கையில் தான் நானும் இருந்தேன். ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் யார் காப்பாற்றணும்னா, கடவுளாலலாம் காப்பாற்ற முடியாது, ஒயில்ட் கார்டு தான் காப்பாற்றணும். கடவுளால் காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் தூக்கி வெளியே வேணா போட்டால் இந்த சீசனை காப்பாற்ற முடியும். பூரா பையன் அப்படி மொத்தமாக அள்ளி வெளியே போட்டுச்சு, புதுசாக ஒரு 18 பேரை உள்ள தூக்கி போட்டிங்கன்னா சீசன் வேற லெவலில் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்களை மட்டும் வச்சு நம்ம இந்த மாவு அரைச்சோன்னா அந்த மாவில் தோசைலாம் சுட முடியாது, மாவத்தி குப்பையில் தான் ஊற்றணும். அந்த லெவலுக்கு தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே, ஓகேவா? அந்த வகையில் இந்த வாரம் ஒயில்ட் கார்டு உள்ள போகிறதா சொன்னாங்க. முக்கியமாக ஒரு கப்புளுக்கான பேர் அடிபட்டுச்சு. அவங்க பேர் கூட பிரஜன் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, சீரியல் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். பட் மூவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக உள்ளே போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் கப்புலா. அவங்களுக்கு ஆக்சுவலாக 2 குழந்தை இருக்கதான் கேள்விப்பட்டேன். அதனாலே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி உள்ளே போவாங்க, இந்த சீசனை பார்த்துட்டுமா உள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா இருக்குமா இல்லையா, இந்த சீசனை பார்த்துட்டும் ஒருத்தவங்க நாங்கள் ஃபேமிலியாக ஒயில்ட் கார்டை உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன தைரியம் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேர் இந்த வீட்டுக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வச்சுருந்தோம், அதாவது கிராண்ட் லான்ச் அப்போ. அந்த டைமில் ஒரு சில பேர் மிஸ் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தாங்க, கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. நல்ல வேலை அதை நான் மிதிக்கலை, இஃப் யூ நோ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த சீசனை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த சீசனுக்குள்ளே போயிட்டு இதில் நம்ம குளிக்கணுமா வேணாமா, பேசாமல் வெளியவே இருந்துடலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பயப்படுறாங்க. அந்த வகையில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலியாக போகிறேன்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி உள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரத்துக்கு ஷூட்டில் யாருமே உள்ளே போகல இன்னைக்கு ஷூட்டில், ஓகேவா? இன்னைக்கு ஷூட்டில் அதாவது சண்டே எபிசோட் சொல்லணும். நான் வந்து நாளைக்கு மண்டே நமக்கு லைவ் வரும்ல, அந்த ஷூட்டை சொல்கிறேன். அது இன்னைக்கு போயிட்டு இருக்கோம்ல, வீட்டுக்குள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருமே இப்போ வரத்துக்கு உள்ளே போகலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ப்ரோ போகல, அப்போ வரப்போகிற நாட்களில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டே சும்மா போயிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்து ரேண்டமாக டக்குன்னு உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த வாரம் மோஸ்ட்லி கஷ்டம் தான், அடுத்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சுட்டு வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் எவிக்ஷன் வச்சுட்டு 15 மாற்றிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக 5 பேர் அனுப்புனா 20 பேர் கரெக்டாக செட் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படி நடத்தலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளான் இருக்கு. ஸோ இந்த 2 பிளானே உங்கள்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லி தான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஒயில்ட் கார்டு அப்டேட் கொடுத்துருந்தேன், அதனால தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ பழைய போட்டியாளர்கள் உள்ளே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் காரணம் நான் தான் கிளப்பி விட்டேன். ஆக்சுவலாக அதுவுமே ஒரு நியூஸ் இருக்குது, இப்போ வரத்துக்கு இருக்குது. பட் கன்ஃபார்ம் பண்ணப்படலை, ஓகேவா? இந்த பழைய போட்டியாளர்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் ஒரு சில பேருக்கான பேர் அடிபட்டு இருக்குது. எப்படி ஒரு சில பேருக்கான பேர் அடிபட்டு இருக்கு, இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் முதல் பேர் மாயா அவர்களுக்கான பேர் தான் இருக்கு. சீசன் 7 சேர்ந்த மாயா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு அந்த நியூஸை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ப்ரோ, வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் தாந்தாமரிய ஹீரோ நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. முக்காவாசி பேர் முகமுடியை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. முக்காவாசி பேர் என்ன கண்டென்ட் கொடுக்கன்னு தெரியாம சும்மா படுத்து கிடக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீசனுக்குள்ள அந்த மாதிரி ஆட்களை அனுப்புனாதான் சீசன் வெடிக்கும். சீசன் வெடிக்கும், அழுகாட்சி சம்பவம் நிறைய கிடைக்கும், நல்லா இருக்கும், சீசன் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் மாயா அவர்கள் போனாங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன்ப்பா. ஒருவேளை நீங்கள் பழைய போட்டியாளர்களை விடுறதா இருந்தீங்கன்னா முதல் போட்டியாளராக மாயாவை விடுங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ சீசன் 7 நடக்கும்போது நீ ரிவ்யூ பண்ண, அந்த டைமில் மாயாக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேசினேன், இப்போ என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்கன்னா அந்த டைமே நான் சொல்லியிருப்பேன். என்னதான் மாயாக்கு ஆப்போசிட்டாக நான் பேசினாலுமே மாயா தான் அங்கே கண்டென்ட்டு, மாயா இல்லைன்னா அங்கே கண்டென்ட் கிடையாது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் அதே தான் சொல்கிறேன். மாயாவை நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னா சம்பவம் இருக்கும், கண்டிப்பாக சம்பவம் இருக்கும், தரமாக இருக்கும், அடி பறக்கும், அப்படியே பாத்திரங்கத்தெல்லாம் தெரிக்கும், யார் யார் எந்த பக்கம் போய் விழுவாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு சம்பவம் கண்டிப்பாக இருக்கும். கொளுத்தி விட்டுருவாங்க ப்ரோ, வீட்டை கொளுத்தி விட்ருவாங்க. ஸோ நம்பி அனுப்பலாம். அடுத்ததாக தினேஷ் அவர்களுமே சொல்லுவேன். ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்திக்கு இந்த சீசன் 9
பசங்கள்ல யாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு ஃபீல் ஆகல. நான் ஓப்பனா சொல்றேன். நான் சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பசங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலே வரல. பொண்ணுங்க தான் ஒரு சில பேர் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் பாரு ஒரு சைடு பயங்கர டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நெகட்டிவாவே இருந்தாலும் டஃப் கொடுக்காங்க. கனி வந்து ஒரு டஃப்பான போட்டியாளர் மாதிரி எனக்கு தர்றாங்க. கெமி என்னை பொறுத்தவரை ஒரு டஃப்பான போட்டியாளர் தான். பட் ஓட்டுகள் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பெண்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பான பிளேயர்ஸ் தர்றாங்க. மற்றபடி பாய்ஸ்ல வந்து எனக்கு பெருசா யாருமே உண்மையா டஃப்பா தெரியல. ஸோ அந்த வகையில் தினேஷ் அவர்களை அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா தினேஷை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். ஒரு சண்டை நடக்குன்னா அந்த சண்டையில தேவையில்லாத வார்த்தைகளோ ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா கண்டிப்பா அவர் உள்ள போயிட்டு பேசிடுவார். கண்டிப்பா உள்ள போயிட்டு நீ பேசுற தப்புடான்னு சொல்லி பேசுவார். அதனால அந்த மனுஷன் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா கண்டென்ட் வரும். என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ. ஏன் இதை நான் எடுத்து சொல்றேன்னா, நேத்து கமாருதி இந்த வீட்டுக்குள்ள சுபிக்ஷா கிட்டே ஆகட்டும், ரம்யா கிட்டே ஆகட்டும், 2 பேர்ட்டையும் மாத்தி ஒரு விதமா ஏத்திட்டு இருந்தார். ஒரு பசங்க கூட உள்ள போயிட்டு ஏய் சும்மாரி என்ன நீ தவளாம கத்திட்டு இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஏன் இன்க்ளூடிங் பொண்ணுங்க கூட உள்ள போகல, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒருத்தன் சண்டை போட ஒரு மாதிரி ஏறி போறான், அடிக்கிற மாதிரி ஒருத்த மாதிரி போறான். அதுல போய் பிடிச்சு டக்குன்னு இழுத்தா தானே அவனுக்கு தெரிய வரும், ஓகே நமக்கு டஃப் கொடுக்க எங்க பசங்க இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ண ஆப்போசிட் பண்ணுவோன்னு சொல்லி தோணும். பட் யாருமே எதுவுமே பண்ணாம நாங்க வந்து ரொம்ப புனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அப்ப அவன் என்ன நினைச்சிட்டே இருப்பான், அப்ப நம்ம தான் மாசுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணதான் செய்வான். ஸோ அந்த வகையில் தினேஷ் மாதிரி போட்டியாளர்கள் உள்ள போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த ரயான் போனா உண்மையாவே நல்லா இருக்கும். ரயான் போனா டாஸ்க் என்ன கொடுத்தாலும் ஃபயரா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா சொல்றேன், ஃபயரா இருக்கும். தலைமை இறங்கி சம்பவம் செய்வாப்புல. அடுத்து நிறைய பேர் ராணுவ போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. நான் ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ்ட் சீசனில் எனக்கு ராணுவ பண்ணது எல்லாமே ஃபேக்காக தான் தோணுச்சு. எல்லாமே ஃபேக்காக தான் தோணுச்சு. அவர் வாண்டடாக நிறைய விஷயங்களை பண்ணாருங்க நமக்கு தெரியும். லவ் கண்டென்ட்லேருந்து எல்லாமே வாண்டடாக பண்ணி ஓப்பனாக சொல்லி மாட்டிக்கிட கூட செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் வெளியே அவருக்கு எப்படி ஓட்டுகள் வந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் திருப்பியுமா ராணுவ நீங்கள் கேட்குறீங்க. சரி ஓகே, போனால் நல்லா தான்ப்பா இருக்கும். ராணுவ போனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா. பட் ராணுவ போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்த புதுசா அப்படி பார்க்கும்போது சீரியல் ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஃபரீன் அவர்களுக்கான பேர் வந்துட்டு இருக்குது, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் வருது, நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நேற்று கமாருதீன் வந்து முந்தானத்து கமாருதீன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அதில் கடைசியில் வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிலாம் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை, வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஓகேவா? வாய்ப்பு இருக்குமான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா சேனல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். உள்ள ஒருத்தர் சீன் போட்டுட்டு இருக்கேன், அப்போ இந்த ஆள் அனுப்புனா இந்த ஆள் உள்ள போனேன்னு அவன் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவான், இந்த ஆள் போய் சம்பவத்தை செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஜனனி அசோக்குமார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனனி அசோக்குமார் ஆகட்டும், புவியரசன் ஆகட்டும், வினோத் ஆகட்டும், அதாவது சீரியல் ஆக்டர் வினோத், ஃபரீனா, இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இவங்க கிராண்ட் லான்ச் அப்போவே உள்ளே வர வேண்டியது ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி தான் இருந்தாங்க. கடைசி நேரங்களில் தான் அந்த புது முகங்கள் எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்து போட்டாங்க. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் நீங்கள் லைவ் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உள்ள எல்லாருமே ஓப்பனாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. 1 டேக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1 டேக்கு முன்னாடி, கரெக்டாக கிராண்ட் லான்ச்சுக்கு 1 டேக்கு முன்னாடி அவசரமாக கன்ஃபார்ம் பண்ணி அவசரமாக அந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து அவசரமாக சும்மா அங்கேயுமா நிப்பாட்டி விட்டு ஏவிக்கான ஷூட் எடுத்து அவசரமாக உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருந்த லிஸ்ட் எல்லாமே உண்மைதான், நம்ம போட்ட லிஸ்ட் எல்லாமே உண்மைதான். ஆனால் கடைசி நேரங்களில் இந்த ஆட்கள் எல்லாமே பறக்கிட்டு வந்திருக்காங்க. கலையரசன், திவாகர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே போய் பறக்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் எதுக்குன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் நான் சொன்ன இந்த ஃபரீனா, ஜனனி அசோக்குமார், புவியரசன், வினோத், அப்புறம் இந்த கப்பல் ஒன்று சொல்கிறாங்களே பிரஜனா, இவங்கெல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னைக்கான எபிசோட்ல போல, நாளைக்கும் உள்ள போல. மேபி நாளைக்கு அந்த டே அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல என்னைக்காச்சும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திங்கக்கிழமை நைட்டோ, லேட் நைட்டோ, இல்லாட்டினா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டாவதா ஒன்று சொன்னாங்கல்ல, வரப்போற சாட்டர்டே சண்டேல, அதாவது அடுத்த சாட்டர்டே சண்டேல 2 பேரை எவிக்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள 15 மெம்பரை மாத்திட்டு 5 பேரை எக்ஸ்ட்ரா உள்ளத்துக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி இப்போதைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள இல்லை ப்ரோ. அதை ஓப்பனாக சொல்லிக்கிறேன். என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பழைய போட்டியாளர் ஒரு வேளை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா யார் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த பார்க்கலாம்.